எல்லாருக்கும் வணக்கம். கடலுக்குள்ள மூழ்கி போன ஒரு பழமையான தமிழ் நாகரிகத்தை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கு நாம அப்படி ஒரு மர்மம் நிறைஞ்ச காணாம போன ஒரு உலகத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு முழு நாகரிகமே அப்படியே கடலுக்குள்ள அடியில காணாம போயிருச்சுன்னு எப்படி இருக்கும்? இந்த கேள்விதான் நம்ம தமிழ் மரபுல ஆழமா பதிஞ்சு போன குமரி கண்டம்ங்கிற அந்த மர்மமான கதைக்குள்ள நம்மள கூட்டிட்டு போகுது. வாங்க அதோட ஆழத்துக்குள்ள ஒரு பயணம் போலாம். முதல்ல இந்த பேரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குமரி கண்டம். நம்ம தமிழ் பாரம்பரியத்துல இது கடலுக்குள்ள மூழ்கி போன ஒரு மிகப்பெரிய கண்டத்தோட பேரு. ஆனா இது சும்மா ஒரு நிலப்பரப்பு மட்டும் இல்ல, செழிப்பா இருந்த ஒரு நாகரிகத்தோட பிறப்பிடமாவும் இத சொல்றாங்க. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா குமரி கண்டம்னா என்ன? அது ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி இந்திய பெருங்கடல்ல இருந்ததா சொல்லப்படுற ஒரு பெரிய நிலப்பரப்பு. இத பத்தி நம்ம புராணங்கள்ல, பழைய தமிழ் இலக்கியங்கள்ல எல்லாம் நிறைய குறிப்புகள் இருக்கு. இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். இது வெறும் ஒரு நிலத்தோட கதை கிடையாது. இதுதான் தமிழர்களோட பூர்வீக நிலம், அவங்களோட ஆதி நிலம்னோ, ஏன் உலகத்தோட பழமையான நாகரிகங்கள்ல ஒன்னோட தாயகம்னு நம்ம புராணங்கள் சொல்லுது. சரி, அப்போ இந்த கண்டம் எப்படி இருந்திருக்கும்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? கதைகளை வச்சு பார்த்தா அது ஒன்றும் சாதாரண நிலம் கிடையாது. அது ரொம்ப செழிப்பான அட்வான்ஸ்டான ஒரு ராஜ்யமா இருந்திருக்கு. இந்த நம்பரை பாருங்க, 49. இது வெறும் ஒரு நம்பர் இல்ல. புராணங்கள் என்ன சொல்லுதுன்னா, குமரி கண்டத்துல மொத்தம் 49 தனித்தனி நாடுகள் இருந்ததாம். யோசிச்சு பாருங்க, அது எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு ராஜ்யமா இருந்திருக்கணும். அங்க இருந்த நாகரிகம் ரொம்பவே அட்வான்ஸ்டா இருந்ததா சொல்றாங்க. கலை, அறிவியல், கல்வி எல்லாத்துலயுமே அவங்க சிறந்து விளங்கியிருக்காங்க. பாண்டிய மன்னர்கள் அங்கிருந்து தான் ஆட்சி செஞ்சாங்கன்னும், கடல் வழியா பெரிய அளவுல வியாபாரம் நடந்ததாவும் கதைகள் சொல்லுது. இதுலயே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழ் இலக்கியத்துல இதோட பங்கு தான். ஆயிரக்கணக்கான புலவர்கள் ஒண்ணுகூடி தமிழை வளர்த்த அந்த புகழ்பெற்ற முதல் தமிழ்ச்சங்கம் அது இந்த குமரி கண்டத்துல தான் இருந்ததா ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இந்த கதையெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு? இது வெறும் கற்பனையா? இதுக்கு ஆதாரம் இருக்கான்னு. அதுக்கான பதில் நம்மளோட பழம்பெரும் தமிழ் இலக்கியங்கள்ல தான் இருக்கு. பாத்தீங்கன்னா, சிலப்பதிகாரம், மணிமேகலை மாதிரி காவியங்கள்ல, அப்புறம் இறையனார் அகப்பொருள் மாதிரி நூல்கள்ல கடல் கோபப்பட்டு ஒரு பெரிய நிலத்தையே அழிச்சிடுச்சுங்கிற மாதிரி குறிப்புகள் இருக்கு. இந்த குறிப்புகள் தான் குமரிக்கண்டம் பத்தின நம்பிக்கைக்கு ஒரு அடித்தளமா அமையுது. இலக்கியங்கள் படி இந்த கண்டம் ஒரே நாள்ல அழிஞ்சு போகல, கொஞ்சம் கொஞ்சமா பல கட்டங்களா தான் அழிஞ்சிருக்கு. திடீர்னு கடல் மட்டும் உயர்ந்து பெரிய பெரிய சுனாமிகள் வந்து நிலநடுக்கம் ஏற்பட்டு இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கடலுக்குள்ள மூழ்கி போயிருச்சுன்னு சொல்றாங்க. இதுவரைக்கும் நாம புராணங்களையும் இலக்கியங்களையும் பத்தி பேசணும். சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். இன்னைக்கு இருக்கிற சயின்ஸ் இத பத்தி என்ன சொல்லுது? இதுக்கு ஏதாவது புவியியல் ஆதாரம் இருக்கா? இங்க பொதுவா வர்ற ஒரு குழப்பத்தை நாம தெளிவுபடுத்திக்கணும். நிறைய பேரு குமரி கண்டத்தையும் 19ஆம் நூற்றாண்டுல வந்த லெமூரியாங்கிற ஒரு சயின்ஸ் தியரியையும் ஒண்ணுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அது ரெண்டும் வேற வேற. குமரி கண்டம்ங்கிறது நம்ம கலாச்சார நம்பிக்கை. ஆனா லெமூரியாங்கிறது ஒரு பழைய நிரூபிக்கப்படாத அறிவியல் கோட்பாடு. அவ்வளவுதான். சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இன்னைக்கு இருக்கிற புவியியல் ஆராய்ச்சி, கடலுக்கு அடியில மேப் பண்றது, அப்புறம் இந்த பிளேட் டெக்டானிக்ஸ் தியரி, இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்திய பெருங்கடல்ல ஒரு பெரிய கண்டம் முழுகுனதுக்கு எந்த ஒரு உறுதியான ஆதாரமும் இதுவரைக்கும் கிடைக்கல. சரி, அறிவியல் ஆதாரம் இல்லைன்னா அப்புறம் ஏன் இந்த கதை இன்னைக்கும் இவ்ளோ வலுவா நம்மகிட்ட இருக்கு? அப்போ இதோட முக்கியத்துவம் தான் என்ன? இங்கதான் நம்ம ரெண்டு விதமான பார்வைகளை பார்க்கறோம். ஒரு பக்கம் நம்ம கலாச்சாரமும் இலக்கியமும் குமரி கண்டத்தை நம்ம பழம்பெருமையோட சின்னமா பாக்குது. இன்னொரு பக்கம் சயின்ஸ் இதுக்கு உறுதியான ஆதாரம் இல்லைன்னு சொல்லுது. ஆனா இந்த ரெண்டு பார்வையும் ஒன்னோடொன்னு சண்டை போடணும்னு அவசியம் இல்லை. அப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, குமரி கண்டம் புவியியல் ரீதியா உண்மையா இல்லையாங்கிறத விட அது ஒரு பவர்ஃபுல்லான கலாச்சார அடையாளம். தமிழ் மொழியோட நம்ம பண்பாட்டோட ஆழத்தையும் பழமையும் காட்டுற ஒரு குறியீடா அது இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா குமரி கண்டம்ங்கிறது சயின்ஸ் படி நிரூபிக்கப்படாத ஒரு விஷயம். ஆனா அது வரலாறு, புராணம், கற்பனை இது மூணும் சேர்ந்த ஒரு அற்புதமான கலவை. இன்னைக்கும் தமிழ் கலாச்சாரத்தோட ஒரு முக்கியமான பகுதியா அது இருக்கு. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். ஒரு கதை உண்மையா இருக்கணும்னா அதுல சொன்னது எல்லாமே நடந்திருக்கணுமா, இல்ல அந்த கதை நமக்கு தர அர்த்தமே போதுமா? யோசிச்சு பாருங்க.